தமிழ்நாடு அரசு அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் ரசாயன பொருட்களை பயன்படுத்தி செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்கும் செயலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாம்பழம் உள்ளிட்ட பழங்களை செயற்கையாக பழுக்க வைக்க ரசாயனங்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய ரசாயனம் கலந்த மாம்பழங்களை விற்பனை செய்தால் முதல் முறையாக ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து இத்தகைய விதிமீறல்களில் ஈடுபடும் கடைகள் மற்றும் வியாபாரிகளின் உணவு பாதுகாப்பு உரிமம் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்று அரசு எச்சரித்துள்ளது. கோடை காலத்தில் மாம்பழங்கள் உள்ளிட்ட பழங்களின் நுகர்வு அதிகரிக்கும் நிலையில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் உடல் நலத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரசாயனம் கலந்த பழங்கள் வயிற்றுப்போக்கு, வாந்தி, தலைவலி, நீண்டகால உடல்நலக் கோளாறுகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு இந்த விதிமீறல்களை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. சந்தைகள், கடைகள் மற்றும் பழ வியாபார நிலையங்களில் தீவிர சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பழங்கள் வாங்கும்போது இயற்கையாக பழுத்த பழங்களை மட்டுமே வாங்குமாறும், ரசாயன வாசனை அல்லது அசாதாரணமான நிறம், வாசனை கொண்ட பழங்களை தவிர்க்குமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் பொதுமக்களின் உடல் நலத்தை பாதுகாப்பதோடு நேர்மையான வியாபாரத்தையும் ஊக்குவிக்க தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.